வணக்கம். இந்த வீடியோல குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எல்லாத்துக்குமே ஒரு காமனான ஒரு விஷயம் தான் இந்தியன் பாலிட்டி. தவிர்க்க முடியாத யூனிட் இந்தியன் பாலிட்டி, பார்ட்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அதாவது அரசியலமைப்பின் பகுதிகளை பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். பாருங்கள், முதல்ல ஒரிஜினலாக நம்மக்கிட்ட எத்தனை பகுதிகள் இருந்துச்சு. அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 22 பார்ட்ஸ் இருந்துச்சு, 8 ஷெடியூல்ஸ் இருந்துச்சு, ஆர்டிகிள்ஸ் ஒரு 395 இருந்துச்சு. அப்போ தென் கான்ஸ்டியூஷன் உருவாக்கும் போது இப்போ எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 465 ஆர்டிகிள்ஸ் இருக்குது, 25 பார்ட்ஸ் இருக்குது, 12 ஷெடியூல்ஸ் இருக்குது, அட்டவணைகள் இருக்குது. அப்போது நம்ம பார்க்க போகிறது பகுதிகள் மட்டும் பார்க்க போகிறோம். பகுதிகள் முதல்ல 22 பகுதிகள் இருந்துச்சு இல்லையா, எப்படி 25 மாறிச்சு அதை தான் பார்க்க போகிறோம். 25 பார்ட்ஸ். முதல்ல இதை பார்க்குறதுக்கு முன்னாடி பார்ட் ஏதாவது நீக்கப்பட்டிருக்கா, டெலீட் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் எதெல்லாம் சேர்த்தாங்க அப்படின்னு பார்க்கணும். பாருங்க, பார்ட் 7 அப்படிங்கிறது நீக்கப்பட்டிருக்கு, ஒரு பகுதியே நீக்கியிருக்காங்க. அது என்னடா, அதில் என்னத்தை தான் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பார்ட் 7 டெலீட் பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே 22 இருந்துச்சு இல்லையா, 1 மைனஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், 21 ஆகும். 21 ஆன பிறகு ஒரு 4 அப்போ சேர்க்கணுமே, அப்போ தானே 25 ஆகும். அப்போ 4 பார்ட்ஸு சேர்த்துருக்காங்க, ஒரு பார்ட்டு டெலீட் பண்ணியிருக்காங்க. நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அதான், ஒரு பார்ட்டு டெலீட் பண்ணியிருக்காங்க, 4 பார்ட் சேர்த்துருக்காங்க. அது நீக்கப்பட்ட பார்ட் எது அப்படின்னா பார்ட் 7. அப்படி பார்ட் 7ல் என்னத்தை தான் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது பாருங்க, பார்ட் 4A இது சேர்க்கப்பட்டது. பார்ட் 14A இதுவும் சேர்க்கப்பட்டது. பார்ட் 9A பார்ட் 9A சேர்க்கப்பட்டது. பார்ட் 9B இதுவும் சேர்க்கப்பட்டது. பார்ட் 4A 14A 9A 9B இவ்வளவும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. பார்ட் 7 இதை எப்போ டெலீட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு 1956 டெலீட் பண்ணுறாங்க. 7வது சட்ட திருத்தம் 1956 கொண்டு வரப்பட்டது. 238 தான் இதற்கான ஆர்டிக்கிள். இப்போ இதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் பி ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணியிருக்காங்க. டைப்பு பி ஸ்டேட்ஸ், அதனடா டைப்பு பி ஸ்டேட்ஸ் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஷெடியூல் இருக்குல்ல, ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது மாநிலங்கள் மற்றும் பிரதேசங்கள் நம்முடைய முதல் அட்டவணையில் சொல்லியிருப்பாங்க. அந்த மாநிலங்களில் வகைப்படுத்துறது தான் இப்போ பிரச்சனை. அதாவது வகைப்படுத்தியிருப்பாங்க. எப்படி படுத்தியிருப்பாங்கன்னா, முதல்ல ஏ மாநிலங்கள்னா பிரிட்டிஷ் ப்ரொவின்சஸ், அதாவது பிரிட்டிஷ் ஆளுகைக்கு உட்பட்ட மாநிலங்கள் ஏ. பி அப்படின்னு சொல்லக்கூடியது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், சுதேச அரசுகள். சி அப்படின்னு சொல்லக்கூடியது யூனியன் டெரிட்டரிஸ், யூனியன் பிரதேசங்கள். டி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்தமான் நிக்கோபார். முன்னாடி இப்படி தான் வகைப்படுத்தியிருந்தாங்க, 4 வகைப்படுத்தியிருந்தாங்க. ABCD அப்படின்னு சொல்லி மாநிலங்களை வகைப்படுத்தியிருந்தாங்க. அதில் இந்த ஏ அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்டேட்டு. அப்போ ஏற்கனவே பார்ட்டு 6ல் நம்ம ஸ்டேட்டை பற்றி பார்ப்போம், அதனால் அதை அப்படியே வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் சி யூனியன் டெரிட்டரிஸ், அப்புறம் அந்தமான் நிக்கோபார், இதெல்லாம் பார்ட் 8ல் பார்ப்போம், அதையும் அப்படியே வச்சுட்டாங்க. அப்போ பியை மட்டும் டெலீட் பண்ணிட்டாங்க. பி அப்படின்னு சொல்லக்கூடியது சுதேச அரசுகள் எல்லாம் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்கன்னா சேர்ந்துட்டாங்க இல்லையா இந்தியாவை கூட. அப்போ தனித்தனி அரசுகளாட்டு வராது, தனித்தனி இடங்களாக வராது. அதனால பியை மட்டும் டெலீட் பண்ணிட்டாங்க. இது நடந்தது 1956 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் நீக்கப்பட்டது பார்ட் 7. அடுத்தது இதை பார்க்கும்போது ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 தான் கொண்டு வரப்பட்டது. அப்போ அந்த சுதேச அரசுகள் அப்படின்னு சொன்னால் மைசூர், பரோடா, ஹைதராபாத், இந்தூர் போன்ற அரசுகள் தான் அந்த சுதேச அரசுகள்.
அப்போ டைப் பி வந்து அபாலிஷ் பண்ணப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது அதுபோல் சொன்னது போல் பார்ட்டு ஏ அந்த 6 ஸ்டேட்ஸ் வந்து பார்ட் 6ல் அதாவது 6ல் பார்ட்டு 6ல் ஸ்டேட்டை வந்து சேர்த்தாங்க. அந்த சிடி அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்லி சேர்த்துட்டாங்க. அடுத்தது பார்ட் 4A இனி நம்ம ஆட் பண்ணதை பார்க்க போகிறோம். டெலீட் பண்ணதை பார்த்தாச்சு. இப்போ எதெல்லாம் ஆட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பார்ட் 4A ஆட் பண்ணது இடைச்சொருகளாக சேர்க்கப்பட்டது. இது வந்து 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 1976 கொண்டு வரப்பட்டது. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள் ஆர்டிக்கிள் 51A சொல்லுது. அப்போ இதன்படி இதை வந்து சேர்த்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா பார்ட் 14A இதுவும் 42வது சட்ட திருத்தம் 1976 கொண்டு வரப்பட்டது தான். அதே தான் 42வது சட்ட திருத்தம் 1976 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வரப்பட்டது தான். பார்ட் 14A ட்ரிபுனல்ஸ் அதாவது தீர்ப்பாயங்கள் பற்றி சொல்லுது. தீர்ப்பாயம் பற்றி சொல்லுது. அது என்ன தீர்ப்பாயம் அப்படின்னா இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். தீர்ப்பாயங்கள் பார்ட் 14A ஆர்டிக்கிள் 2 ஆர்டிக்கிள் தான். ஆர்டிக்கிள் 323A 323B. அது என்ன ஆர்டிக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 323A என்ன சொல்லுது? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் நிர்வாக தீர்ப்பாயங்கள் குறித்து கூறுகிறது. ட்ரிபுனல்ஸ் ஃபார் அதர் மேட்டர்ஸ் மற்ற பிற தீர்ப்பாயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 323B சொல்லுது. அப்போ இதை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஏன் அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்டு வைக்கிறாங்கன்னா காரணம் என்ன? இது புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறது முக்கியமான விஷயம். அப்போ தீர்ப்பாயம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இதில் நிறைய டவுட்டுகள் வரும். அது என்னடா தீர்ப்பாயம்? தீர்ப்பு கொடுக்கறது கோர்ட்டு தானே, வேற என்ன தீர்ப்பாயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஹை லெவல் அஃபீஷியல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உயர் பதவிகளில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த ட்ரிபுனல்ஸில் போய் தான் முறையிடுவாங்க. அவங்களுடைய குறைகளை முறையிடுவாங்க. இப்போ ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் இது போல் பெரிய உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே வந்து ட்ரிபுனல்ஸ் அவங்களுக்குள்ளே தீர்ப்பாயம். அப்போ வருமான வரி தீர்ப்பாயம் அப்படின்றது, நிர்வாக தீர்ப்பாயம், சரியா? ஆனால் இதுக்கெல்லாமே வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ செய்யறதுக்கு அதிகாரம் உண்டு. ஜுடிஷியல் ரிவ்யூனா என்னது? நீதி புனராய்வு. இப்போ இவங்க ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் அவங்களுக்கு அதிகாரம் உண்டு. அதை பார்க்கறதுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு அதிகாரம் உண்டு, சரியா? இந்த தீர்ப்பாயம் சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்டுக்கு கட்டுப்பட்டவையாக இருக்கும். அப்போ இந்த தீர்ப்பாயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒருவேளை கோர்ட்டாக இருக்குமோ அப்படின்னா கோர்ட்டெல்லாம் கிடையாது. குறிப்பிட்ட நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டவை. ஆனால் இவை நீதிமன்றங்கள் அல்ல. நீதிமன்றங்கள் போல் செயல்படும், அவ்வளோதான், சரியா? நீதிபதிகள் இருப்பாங்க. ஆனால் நீதிபதிகள் அதற்கான அந்த கிரேடில் உள்ளவங்க, தகுதி படைத்தவங்க எல்லாமே இருப்பாங்க. தலைவராக இதில் இருப்பாங்க. உரிமையியல் அதிகாரங்களையும் கொண்டு இதில் நீதி வழங்குவாங்க, சரியா? அடுத்தது வேற சேர்க்கப்பட்ட 2 அதெல்லாம் அப்படின்னா 9A 9B இந்த 2 சேர்த்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்ட் 4A பார்ட் 14A சேர்த்தாங்கன்னு பார்த்தோம். இப்போ 9A 9B இந்த 2ஐயும் எப்படி சேர்த்தாங்க அப்படிங்கிற பார்க்க போகிறோம். அப்போ 9A வந்து 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 கொண்டு வந்தது. இது எதை பற்றி சொல்லுது? முனிசிபாலிட்டிஸ் பற்றி சொல்லுது. நகர்பலிகா அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய ஆர்டிகிள்ஸ் பார்த்தீங்கன்னா 243P to 243ZG ஆர்டிகிள்ஸ். அப்புறம் அடுத்ததாக அது பார்த்துட்டோம் முனிசிபாலிட்டிஸ். அதுக்கப்புறம் 9B அப்படிங்கிறது 97th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011 97th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011 கொண்டு வந்தது. இப்போ தான் வருஷங்கள் ரொம்ப ஒன்றும் ஆகலை இல்லையா? அப்போ இதை கேட்குறது 10 வருஷம் ஆகுது. அப்போ இதை கேட்குறதுக்கு வாய்ப்பு உண்டு, சரியா? 9B கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் கூட்டுறவு சங்கங்கள். இது ஆர்டிக்கிள் 243 ZH இருந்து 243 ZT வரைக்கும்
கூட்டுறவு சங்கங்கள் பற்றிய விஷயங்கள் இந்த பார்ட்டில் அடங்கியிருக்கு. இதுக்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க. அதான் இதில் விஷயம். அரசியலமைப்பு தகுதி கூட்டுறவு சங்கங்களுக்கு கொடுக்குறாங்க, அதுக்கு முன்னாடி கொடுக்கல, அவ்வளோதான் விஷயம். அடுத்தது பார்ட்ஸ். இப்போ ஒவ்வொன்றா கரெக்டாக வரிசையாக பார்த்துடலாம். பார்ட் 1 யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ். சரியா? யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ், அதாவது பிரதேசம் மற்றும் அதனுடைய யூனியன் பிரதேசங்கள், மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பற்றி பார்ட் 1 சொல்லுகிறது. நாடு, நம்முடைய நாடு மற்றும் ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ், இதை பற்றியெல்லாம் சொல்லுது பார்ட் 1. இது ஆர்டிக்கிள் 1 - 4 வரை. ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸு, புதிய மாநிலங்களை உருவாக்குறது. அப்புறம் ஆல்டர்னேஷன்ஸ் ஆஃப் நேம்ஸு, பெயர்களை மாற்றுறது, மாநிலங்களுக்கு பெயர் மாற்றுறது. பிரயாக்ராஜ் நமக்கு தெரியும், சரியா? அப்படி மாற்றுறது. அடுத்தது ஏரியாஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ், இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸோட ஏரியாவை மாற்றுறது. ஏரியாஸ்னால் கூட்டுறது அல்லது குறைக்கிறது. இதெல்லாமே பார்ட் 1. அடுத்தது பார்ட் 2. பார்ட் 2 பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப், குடியுரிமை பற்றி பேசுது. ஆர்டிக்கிள் 5 to 11. அடுத்த பார்ட் 3. பார்ட் 3 எதை பற்றி சொல்லுதுன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆர்டிகிள்ஸ் 12 to 35, 12 - 35 வரைக்கும். இது கான்ஸ்டியூஷன் கொடுக்குது, மக்களுக்காக கான்ஸ்டியூஷன் கொடுக்குது, அடிப்படை உரிமைகளை கொடுக்குது. அடுத்தது பார்ட் 4 டிபிஎஸ்பி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள், டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஆர்டிக்கிள் 36 முதல் 51 வரை. இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அடுத்தது பாருங்க பார்ட் 4A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஆர்டிக்கிள் 51 சேர்க்கப்பட்டது பார்த்தோம். 11 டியூட்டிஸ் இதில் கொடுத்துருக்காங்க, 11 கடமைகள் கொடுத்துருக்குறாங்க. சரியா? முதல்ல 10 கடமைகள் தான் வச்சுருப்பாங்க. அதுக்கு பிறகு 86வது சட்ட திருத்தம் 2002 படி கல்வி 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி, கட்டாய கல்வி அப்படிங்கிறத 11 கடமையாக சேர்த்தாங்க, 11வது கடமையாக சேர்த்தாங்க. அதுக்கு முன்னாடி 10 தான் இருந்துச்சு, 11வது கடமையாக இதையும் சேர்த்துக்கிட்டாங்க. சரியா? அப்போ அடிப்படை கடமைகள். இந்த அடிப்படை கடமைகள் என்பவை ஒரு குடிமகன் ஆற்ற வேண்டிய கடமைகள். அப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? முதல்ல இந்த 5 பார்ட்டையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு நாடு இருக்குது. நாடு அப்படின்னு சொன்னால் அதுக்கு எல்லைகள் இருக்கும் இல்லையா? வீடை எடுத்துக்கோங்க, வீடு ஒரு காம்பவுண்டு கட்டுறோம், இவ்வளோ எங்களுடைய வீட்டு எல்லை. அதே போல் நாட்டுக்கு ஒரு எல்லை, யூனியன் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். அது பார்ட் 1. பார்ட் 2 அப்படிங்கிறது சிட்டிசன்ஷிப்பு. அந்த நாட்டில் யாரெல்லாம் வாழலாம், யாருக்கெல்லாம் குடியுரிமை உண்டு. ஒரு வீடு இருக்குது, ஒரு வீட்டில் யாரெல்லாம் இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க. குடியுரிமை, வீட்டில் யாரெல்லாம் இருப்பாங்க. சரியா? அடுத்தது பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். ஃபேன் போடலாம், டிவி போடலாம், சரியா? ரூமில் படுத்து தூங்கலாம், அடிப்படை உரிமை வீட்டில். அதே போல் நாட்டுக்கு ஒரு குடிமகனுக்கு கொடுக்கப்படக்கூடிய அடிப்படை உரிமைகள் பார்ட் 3. சரியா? அடுத்தது பாருங்க பார்ட் 4. பார்ட் 4 அப்படின்னு சொல்லக்கூடியது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள். இது கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது அரசியலமைப்பை உருவாக்கிய மேதைகள் அவங்க அரசுக்கு சொல்கிறாங்க, இதெல்லாம் செய்யுங்கப்பா, மக்களுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது கட்டாயம் இல்லை, செய்யன்னா செய்வாங்க, செய்யாமையும் போகலாம். அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள். அடுத்தது பார்ட் 4A. இது டியூட்டிஸ், ஒரு குடிமகனின் அடிப்படை கடமைகள். இப்போ ஒரு குடிமகனுக்கு உள்ள கடமைகள், இதுவும் கட்டாயம் இல்லை, ஆனால் இதை கட்டாயப்படுத்தலாம், சட்டங்கள் போட்டு கட்டாயப்படுத்தலாம். ஒரு அரசு சட்டங்கள் போட்டு ஒரு மனுஷனை, ஒரு குடிமகனை செய்கிறதுக்கு கட்டாயப்படுத்தலாம். அப்போ இந்த 5 ஃபஸ்ட்டு விஷயங்கள், முதல் 5 பார்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தான். அடுத்தது பார்ட் 5. பார்ட் 5 என்ன சொல்லுதுன்னா யூனியன் கவர்மெண்ட் பற்றி சொல்லுது, மத்திய அரசு, மைய அரசு. ஆர்டிக்கிள் 52 to 151. அடுத்த பார்ட் 4 எதை சொல்லுது? ஸ்டேட் கவர்மெண்ட் பற்றி சொல்லுது. அடுத்தது பார்ட் 8, 7 நீக்கிட்டாங்க பார்த்தோம்,
யூனியன் டெரிட்டரிஸ் பற்றி சொல்லுது. இப்போ எவ்வளோ யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது? 8 இருக்குது. அப்போ 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. பார்ட் 8ம் யூனியன் டெரிட்டரிஸ் பற்றி தான் பேசுது. அப்படி ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தான். அப்போ ஆர்டிக்கிள் எல்லாம் பார்த்துக்க வேண்டியது தான், பார்த்துக்கிடுங்க. அடுத்தது பார்ட் 9. பார்ட் 9 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி கொண்டு வரப்பட்டது 1992. பஞ்சாயத்து ராஜ் உருவாக்கம். சரியா? 29 சப்ஜெக்ட்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. 29 பணிகளை அடக்கியது பஞ்சாயத்து ராஜ். 11th ஷெட்யூலில் இருக்குது. அடுத்தது பாருங்க, பார்ட் 9A. இது நம்ம பார்த்தாச்சு, முனிசிபாலிட்டிஸ் பற்றியது தெளிவாக பார்த்தாச்சு. அடுத்தது பார்ட் 9B. பார்ட் 9B கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதெல்லாம் ஆட் பண்ணது. பார்ட் 9Aல பார்த்தீங்கன்னா 243P டு 243ZG வரைக்கும் இருக்குது ஆர்டிகிள்ஸ். அதுபோல் இதில் 243ZG டு 243ZT வரைக்கும் இருக்குது. அப்போ அடுத்ததாக கடைசியாக பார்ட் 10ஐயும் பார்த்துடலாம். பார்ட் 10 அப்படிங்கிறது ஆர்டிகிள்ஸ் 244, 244A. SC ST அவங்களுடைய ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி, தமிழ்நாட்டில் இல்லை மற்ற மாநிலங்களில் அவங்களுடைய ஏரியாவுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாக அமைப்பு, SC STக்கான ஏரியா அப்படின்னு சொல்லி குறிக்கிறதுக்கான ஆர்டிகிள்ஸ் இது. பார்ட் 10ல் அடங்கியிருக்குது. அப்போது முதல்ல பார்த்தோம், கொஞ்சம் பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் யூனியன் அதில் இருந்தே பார்க்குறோம். அது எத்தனாவது பார்ட்டு? யூனியன் அப்படிங்கிறது 5வது பார்ட். 5வது பார்ட்டில் இருந்தே பார்க்குறோம். 4A வரைக்கும் முதல்ல பார்த்தாச்சு. இப்போ 5வது பார்ட்டில் இருந்தே என்ன பார்க்குறோம்? முதல்ல ஒரு யூனியன், மத்திய அரசுனா என்ன. அடுத்தது 6, பார்ட் 6 மாநில அரசுனா என்ன. பார்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ்னால் என்ன. அப்படியே வரிசையாக வந்துட்டே இருக்குது. ஈஸி தான், ரொம்ப ஈஸி. பார்ட் 5 யூனியன், பார்ட் 6 யூனியன்னா என்னது? மைய அரசு. பார்ட் 6 ஸ்டேட், மாநில அரசு. பார்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ், யூனியன் பிரதேசங்கள். பார்ட் 9 பஞ்சாயத்து ராஜ். பார்ட் 9A நகராட்சி, பஞ்சாயத்து ராஜ் அப்புறம் நகராட்சி. அடுத்தது பார்ட் 9B கூட்டுறவு சங்கங்கள். அடுத்தது பார்ட் 10 SC STக்கான ஏரியாஸ். அப்போ இவ்வளவும் 10 வரைக்கும் ஏரியாஸ் பற்றி தான் கொடுத்துருக்கு. ஏரியாஸ் தான், யார் யாருக்கான ஏரியாஸ், அது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தான். சரியா? அடுத்தது 11, பார்ட் 11 என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரிலேஷன் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ், மத்திய மாநில அரசுகளுக்கான உறவு குறித்து சொல்லக்கூடியது. 1969 ராஜா மன்னார் கமிட்டி 10th புக்கில் கொடுத்துருப்பாங்க. மத்திய மாநில அரசுக்கான உறவுகளை பற்றி ஆராய, ரிலேஷன்ஸ் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். சரியா? அப்போது அதே போல் இது இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 2 வகையான உறவுகள் சொல்லியிருக்காங்க. ஒன்று லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ், இன்னொன்று எக்ஸிக்யூட்டிவ் ரிலேஷன்ஸ். அதாவது சட்ட ரீதியான உறவுகள் ஒன்று, இன்னொன்று நிர்வாக ரீதியான உறவுகள் குறித்து இதில் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஆர்டிக்கிள் 245 263 வரைக்கும் இது பற்றி தான் பேசுகிறாங்க. அடுத்தது பார்ட் 12, 11க்கு அடுத்து 12 ஆர்டிகிள்ஸ் 264 300A வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெவென்யூ பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ், அதாவது நிதி பகிர்வு பற்றி இதில் சொல்லியிருக்கு. அதே நேரத்தில் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம் அமைப்பதற்கான விதியும் இங்கே தான் இருக்குது. ஆர்டிக்கிள் 280 இங்கே இருக்குது. சரியா? ஆர்டிக்கிள் 280 நிதி கமிஷன் அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறது. நிதி கமிஷன் செய்ய வேண்டிய வேலை என்னது? பகிர்வு தான். நிதியை பகிர்ந்து கொடுக்கறது, மாநிலங்களுக்கும் மைய அரசுக்கும் பகிர்ந்து கொடுக்கறது தான் அதனுடைய வேலை. அடுத்தது வேற என்ன இருக்குன்னா, ப்ராப்பர்ட்டி பற்றி சொல்லியிருக்கு. 300A சொத்துரிமை, அது என்னது, அதை பற்றி சொல்லியிருக்கு 300Aல. அப்போ இது பார்ட் 12. பார்ட் 13
பார்ட் 13ல ஆர்டிகிள்ஸ் 301 to 307 வரைக்கும் என்ன சொல்லியிருக்குன்னா ரிலேட்ஸ் ட்ரேடை பற்றியது, காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ் வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, இந்தியாவுக்கு உள்ளான வர்த்தக மற்றும் தொழில் தொடர்பானது தான் பார்ட் 30. பார்ட் 13 நம்ம இந்த சோர்ஸை பார்த்தோம், இதுக்கு முந்தைய வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, சோர்ஸ் பற்றி பார்க்கும்போது பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்த அம்சம் வந்து எடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். அப்போ இது பார்ட் 13, பார்ட் 13. அடுத்தது 14 என்ன கொடுத்ததுன்னா ஆர்டிகிள்ஸ் 308 இருந்து 323 வரைக்கும் சிவில் சர்வீசஸ் அண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ். சரியா? பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், பொது பணியாளர் தேர்வாணையம், குடியுரிமை பணிகள் பற்றி சொல்லியிருக்கு. பார்ட் 14 சொல்லுது, IAS, IFS, IRS இதெல்லாம். அடுத்தது பார்ட் 14A, இது நம்ம பார்த்தோம், ட்ரிபுனல்ஸ், தீர்ப்பாயங்கள் 323A 323B. பார்ட் 15 இது நம்ம முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா ஆர்டிகிள்ஸ் 324 இருந்து 329A வரைக்கும் எலெக்ஷன்ஸ், தேர்தல் ஆணையம் பற்றி சொல்லுது. தேர்தல் மற்றும் தேர்தல் ஆணையம், எலெக்ஷன்ஸ், தேர்தல்கள் மற்றும் எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம் பற்றி சொல்லுது. 324 இருந்து 329A வரைக்கும். பார்ட் 15 பார்ட் 15. பார்ட் 15 என்னது? பார்லிமெண்ட், லோக்சபா எலெக்ஷன், அப்புறம் ராஜ்யசபா எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட், இந்த எலெக்ஷன்ஸ் பற்றி சொல்கிறது பார்ட் 15. அப்போ இது வரைக்கும் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பார்ட் 11 ஞாபகம் வைக்கலாம். எப்படி? பார்ட் 11 அப்படிங்கிறது எப்படி ஞாபகம் வைக்கலாம்னா யூனியன், பார்ட் 5 யூனியன், பார்ட் 6 ஸ்டேட்டு பற்றி சொல்லியிருக்கு. அப்போ யூனியன் 5 அப்படின்னா ஸ்டேட்டை பற்றி 6ல் சொல்லியிருக்குல்ல, அந்த ரெண்டையும் கூட்டினா 11 வருமா? அப்போ 11வது அவங்களுடைய உறவு பற்றி சொல்லுது. 5 யூனியனை பற்றி சொல்லுது, 6 ஸ்டேட்டை பற்றி சொல்லுது, இரண்டையும் கூட்டினா 11 வரும். 11வது எது? 11வது பார்ட் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா ரிலேஷன் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். அடுத்தது 12. முதல்ல ரிலேஷன் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் ரூபா கொடுக்கணும் இல்லையா, மாறி அது ரெவென்யூ, வருமானம், நிதி பகிர்வு. அடுத்தது 13 நிதி கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து தொழில் நடக்குது, தொழில், காமர்ஸ் இதெல்லாம் நடக்குது. மாறி மாநிலங்களுக்கும் எந்த மாநிலத்துலேயும் போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்த 14 அப்படின்னு சொல்லும்போது பதவிகள், சிவில் சர்வீசஸ், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அடுத்தது 15 அப்படின்னு சொல்லும்போது எலெக்ஷன், நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தான். அடுத்தது 16, இனி வரக்கூடியதெல்லாம் பெரிய அளவில் முக்கியம் கிடையாது, இருந்தாலும் பார்க்க வேண்டியது தான். பார்ட் 16 அப்படிங்கிறது ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ், யாருக்கு சிறப்பு அங்கீகாரம் கொடுக்குறாங்க அப்படின்னா SC, ST அண்ட் ஆங்கிலோ இந்தியன், இவங்களுக்கு சிறப்பு அங்கீகாரம் கொடுப்பதற்கான விதிகளெல்லாம் இந்த பார்ட்டில் தான் அடங்கியிருக்கு, பார்ட் 16ல் அடங்கியிருக்கு. அடுத்தது பார்ட் 17, இது முக்கியம்தான், அஃபீஷியல் லாங்குவேஜ் பற்றி சொல்லுது. அப்போ அலுவலக மொழிகள் பற்றி பேசக்கூடிய பகுதி எது? பகுதி 17, ஆர்டிகிள்ஸ் 343 இருந்து 353 வரைக்கும். அடுத்தது எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், இதுவும் பார்க்கணும். இது பார்ட் 18 சொல்லுது. பார்ட் 18 எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், நெருக்கடி கால நிலைகள், அம்சங்கள் பற்றி சொல்லுது. ஆர்டிகிள்ஸ் 352 இருந்து 360 வரைக்கும் நமக்கு தெரியும். 352 நேஷ்னல் எமர்ஜென்சி, 56 ஸ்டேட் எமர்ஜென்சி, 360 ஃபினான்சியல் எமர்ஜென்சி, தேசிய நெருக்கடி நிலை, மாநில நெருக்கடி நிலை, நிதி நெருக்கடி நிலை. அடுத்தது பார்ட் 19 மிஸ்செலனஸ் ப்ரொவிஷன்ஸ், அப்படின்னா எஞ்சிய மீதி இருக்கக்கூடியது, இதெல்லாம் தேவையில்லை, தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். 19 மீதமுள்ள அம்சங்கள்.
20 கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். 20 அப்படிங்கிறது ஆர்டிக்கிள் 368 அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பை திருத்துதல். எங்கே பார்த்தோம்? சோர்சஸ் இங்கிருந்து எடுத்தோம், சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்து எடுத்தோம். நம்ம பார்த்தோம் இல்லையா, சோர்சஸ் அப்படிங்கிற வீடியோவில் பார்த்தோம். சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்து எடுத்தோம் அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அடுத்தது 21 என்ன சொல்லுதுன்னா, கண்டைன்ஸ் டெம்பரரி டிரான்சிஷனல் அண்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். அப்படின்னா தற்காலிக மாற்றத்தக்க சிறப்பு அதிகாரங்கள். தற்காலிகம்தான், எப்போ மாறும்னு சொல்ல முடியாது. ஜம்மு காஷ்மீர் ஞாபகம் இருக்கா? ஜேகே 370 ஆர்டிக்கிள் 370 படி ஜம்மு காஷ்மீருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க, பறிச்சிட்டாங்க இல்லையா? அக்டோபர் 31, 2019. அதில் இருந்தே அது யூனியன் டெரிட்டரி தான், மாநிலம் கிடையாது. அப்போ இதெல்லாம் தற்காலிகமாக கொடுக்குறது. ஆர்டிக்கிள் 369 392. அப்போ 370 இதுக்குள்ளே தானே இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்ட் 21. பார்ட் 22 கடைசி பார்ட் என்ன சொல்லுதுன்னா, ஆர்டிகிள்ஸ் 393 395 வரைக்கும் ஷார்ட் டைட்டில் அப்படிங்கிறது இருக்குது. குறுகிய பட்டங்கள், ஷார்ட் டைட்டில். கமென்ஸ்மெண்ட் தொடக்கம். அப்புறம் ரிப்பீல்ஸ்னால் நீக்கப்பட்டவை, நீக்கப்பட்ட டெலீட்டான விஷயங்கள் இதில் இருக்கும். 22 இருக்கும். ஷார்ட் டைட்டில் இருக்கும். அப்புறம் கமென்ஸ்மெண்ட். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. பார்ட் 22. ஆக மொத்தம் நமக்கு 22 வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் ஆர்டிக்கிள் 95 வரைக்கும் அடங்கியிருக்கு. 393 395 வரைக்கும். ஆனால் இப்போ ஆர்டிக்கிள் நம்ம எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறோம்? 465 இருக்குன்னு சொல்கிறோம்ல. 465னா அந்த இடையில இதெல்லாம் சேர்க்கணும். ஏபிசிடி சில இதில் பார்த்தோம், அந்த ஓ வரைக்கும் இருக்குது. நிர்வாக தீர்ப்பாயம் 323A 323B பிற தீர்ப்பாயங்கள் பார்க்குறோம் இல்லையா? அப்போ ஏபி இப்படியெல்லாம் வரக்கூடியதெல்லாம் சேர்த்து வரும்போது நமக்கு நிறைய வந்துடும். 465 ஆர்டிகிள்ஸ் இருக்குது, 25 பார்ட்ஸ் இருக்குது. சரியா? அப்போ இங்கே ரோமன் லெட்டரில் 22 தானே வந்திருக்கு, அது அப்படி 25ன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்கக்கூடாது. அப்போ இடையில சொருவினதெல்லாம் சேர்க்கணும். 4A 14A. சரியா? அப்படியெல்லாம் சேர்க்கும்போது 4 சேர்க்கப்பட்டிருக்கு, 1 டெலீட் ஆகிருக்கு. அப்போ 25 பார்ட்ஸ். அப்புறம் 12 ஷெட்யூல்ஸ் இருக்குது, 12 அட்டவணைகள். அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.